இன்னைக்கு டே 3 இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிகல் 14ல பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் என்னன்னா ஒருத்தவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் வீக்கர் குரூப்ஸ்க்கு நம்ம ஸ்பெஷல் ஹெல்ப் பண்றது மூலியமா ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் மூலியமா அவங்கள ஈக்குவாலிட்டியை சரிசம நிலையை அடைய வைக்கிறதுக்கு பேர் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி விமனுக்கு ஃபிசிக்கலி டிசேபிள் பர்சனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறத நம்ம பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் கொடுக்கலாம். ரெண்டு கண்டிஷன்ஸ் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் வேலிட் ஆக ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா இதை வந்து ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நம்ம ஸ்டேட் வந்துட்டு ஸ்டேட் மீன்ஸ் கவர்மெண்ட் வந்து கிளியரா ஐடென்டிஃபை பண்ணணும் யார் வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் வந்து கிளியரா ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஐடென்டிஃபிகேஷன் வந்து கிளியராக இருக்கணும், ரீசனபிளாக இருக்கணும், ரேண்டமாக இருக்கக்கூடாது. ஒரு கரெக்டான விஷயத்துக்காக கரெக்டான க்ரைட்டீரியாவில் வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு நம்ம டிஸ்கிரிமினேஷன் கொடுக்கலாம், அந்த மாதிரி பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் கொடுக்கலாம்ன்ற மாதிரி கரெக்டான ஐடென்டிஃபிகேஷனில் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எஸ்சி எஸ்டிக்கு சோஷியலி பேக்வர்டாக இருக்கிறதுனால சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறதுனால எஸ்சி எஸ்டிக்கு நம்ம வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறோம். விமனுக்கு வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நமக்கு இதில் கிடையாது. விமனுக்கு வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கிடையாததுனால விமனுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் வந்து கொடுக்குறோம், பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் இது வந்து இன்கம்ல வந்து டிஃபரன்சியேஷன் இருக்கு, அவங்க வந்து சரிசம நிலையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்ம பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் கொடுக்குறோம். இதை வந்து நம்ம இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியானா இதுல ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டபிள் டிஃபரன்ஸ் இருக்கணும். இவங்களை இன்க்ளூட் பண்றதுக்கும் இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கும். ஏன் இவங்க பாசிட்டிவ் லிஸ்ட்குள்ள வராங்க இவங்க பாசிட்டிவ் லிஸ்ட்குள்ள வரலன்னு சொல்லிட்டு அதை டிஃபரன்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டபிள் டிஃபரன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ரேஷனல் நெக்ஸஸ், லாஜிக்கல் கனெக்ஷன் இருக்கணும், லாஜிக்கல் லிங்க் இருக்கணும். ஏன் இதை இவங்களை கிளாசிஃபை பண்றாங்க, ஏன் இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட் கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கலான கனெக்ஷன் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இன்கம் வச்சு பிரிக்கிறாங்க. இது ஒரு வேலிடான ரீசன். ஏன்னா பர்பஸ் இஸ் டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ட் ஆன் எபிலிட்டி டு பே. டாக்ஸ் வந்து எப்படி பிரிக்கப்படும், அவங்களால எவ்வளோ பே பண்ண முடியுமோ அதை வச்சு தான் பிரிக்கப்படும். ஸோ இது வந்து ரேஷனல் நெக்ஸஸ் தான். என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ் ஆஃப் த மூவி. ஒரு மூவியோட லாங்குவேஜை வச்சு அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் கொடுக்கறது ஒரு வேலிடான ரீசனாக இருக்காது. பிகாஸ் லாங்குவேஜுக்கும் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸுக்கும் எந்த ஒரு லாஜிக்கல் கனெக்ஷனுமே கிடையாது. ஸோ இது இர்ரேஷனல். இவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.